ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சப்பாத்தி, பூரி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவியை சூடான வெள்ளை சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வகையில் இந்த கிரேவி இருக்குங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்குறேன். கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு முழு கரம் மசாலா பொருட்களை தாளிச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, மராட்டி மொக்கு, ஆன்சி ஃப்ளார், சின்ன துண்டு கல்பாசி, ஜாதி பத்திரி, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது கரம் மசாலா உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கிற 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ நடுவில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான உப்பில் ஒரு பாதி அளவு இல்லை 3/4 அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நமக்கு ரொம்ப ப்ரௌனாக கலர் மாற தேவையில்லை, ஓரளவு நல்லாவே லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு வதங்கி வந்திருக்கு. இது போல் ஒரு பதம் வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு இடித்தது சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா இடிச்சிட்டு சேருங்க, அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, 4 பூண்டு பல் நல்லா இடிச்சிட்டு எடுத்து நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் வாசம் போகாமல் கலர் மாறாமல் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடும் பொழுது தான் அடிப்பிடிக்காமல் வரும். தீயும் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி அந்த விழுதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். கிரேவியோட சுவைக்கு தக்காளியும் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் நல்ல தக்காளியாக எடுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் கிரேவியோட சுவை நல்லா இருக்கும். தக்காளி கொஞ்சம் பழுக்காமலாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சுவை இருக்கும். இதில் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இதிலேயே சேர்த்து இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நமக்கு கொதிச்சு வரட்டும். தக்காளியில் பார்த்திங்கன்னா மேலே நல்லா சுருங்கிட்டு நம்ம சேர்த்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இது வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லாவே கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு, ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள். தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த காரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவான காரத்தில் இருக்கும். காரம் குறைவாக சாப்பிட போகிறீங்க, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு இந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே மசாலா பொருள் தண்ணியில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இது போல் ஒரு பக்குவத்தில் இருக்கும் பொழுது தான் இது நல்லா சுருங்கி வந்த பிறகு கெட்டியாக இருக்கும். இப்பொழுதே நீங்கள் தண்ணி அளவாக விட்டுட்டிங்கன்னா மசாலா பொருளோட பச்சை மணம் மாறாது, நமக்கு அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு இது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு இது நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயே நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ தட்டு போட்டு மூடி இது இப்படியே கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்த பிறகு இதில் இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாக 2 கைப்பிடி அளவு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக இது போல் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா ரொம்ப இலையாக இருக்க பக்கம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நான் அதை கிரேவிக்கு தூவறதுக்கு மேலே வச்சுக்க போகிறேன். இப்போது இதை அரைச்சி சேர்க்கறதுக்கு அந்த தண்டு பகுதிகள்லாம் வேஸ்ட் ஆக்காமல் அதை அரைச்சி வச்சாச்சு. இதனோட வாசனை இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கொத்தமல்லியில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கிரேவி கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுதை இதில் சேர்த்துடலாம். முக்கியமாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கணும்.
சர்க்கரை சேர்க்கும்பொழுது தான் இதில் சேர்த்துருக்க அந்த தக்காளியோட புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகிட்டு அந்த கரெக்டான டேஸ்ட்டை அது எடுத்து கொடுக்கும். அதனால் சர்க்கரை இதில் அவசியம் சேருங்க. நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பப்படலைன்னா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லை நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்பொழுது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்க்கும்பொழுது அதுக்கு உண்டான ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது உடச்ச கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உடச்ச கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இது போல் கட்டிகள்லாம் இல்லாமல் வரணும் அப்படின்றதுனால தண்ணி விட்டு இது போல் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். இதை இந்த கிரேவியில் சேர்க்கறதுனால நல்லா திக்காக மாறும். இந்த உடச்ச கடலை மாவு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். கிரேவி நம்ம தட்டில் வச்சு சாப்பிடும்பொழுது தண்ணி தனியாக கிரேவி தனியாக பிரியாது. கரெக்டாக ஒன்றா எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அதோட இதுக்குன்னு உண்டான ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உடச்ச கடலை மாவு இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டுடலாம். உடச்ச கடலை மாவு சேர்த்த உடனே இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ பாருங்கள் 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியில் இது போல் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அது கரெக்டாக குக் ஆகிருக்கு, அதனோட பச்சை மிளகாலாம் போயிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிதமான தீயில் வச்சு கரெக்டாக குக் பண்ணோம். அப்போ தான் கிரேவியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முக்கியமான பொருள், அதுவும் மெயினான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் தாங்க. மஷ்ரூம் 2 பேக்கெட், அதாவது ஒரு பேக்கெட் 200 கிராம், 2 பேக்கெட் 400 கிராம். 400 கிராம் அளவுள்ள மஷ்ரூமை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடணும். இந்த சமயத்தில் 3 மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முழுசாக கூட சேர்க்கலாம், வெடிக்காது. முழுசாக பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்க்கும்பொழுது தான் வெடிக்கும். இது போல் கிரேவியில் சேர்க்கலாம், அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பச்சை மிளகாவும் குழஞ்சிடாமல் இருக்கும். இந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆனாலே போதும். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கிரேவி எந்தளவு திக்காக இருக்குது பாருங்கள். மஷ்ரூம் சேர்த்த உடனே இது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் இலகலாக மாறிடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு மேலே தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மஷ்ரூமும் வெந்திருக்கும். மஷ்ரூமில் இருக்க தண்ணியும் இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக மாற்றிருக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவு தண்ணியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு ஓப்பன்லேயே வேக விடுங்க. ஓப்பன்லேயே வேக விடும் பொழுது இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேர்த்துருக்க மஷ்ரூமில் உப்பு, காரம் எல்லாமே ஊறிடும். இப்போ பாருங்கள் திக்காக மாறிடுச்சு. மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது நம்ம கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல ஒரு தாராளமான அளவில் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடணும். 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் கூட சேர்க்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொத்தமல்லி இலைகள். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளாக இருந்ததுன்னா நம்மளோட கிரேவிக்கு கூடுதல் சுவை கிடைக்குங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும். இப்போ நல்லாவே ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் அந்த கொத்தமல்லியில் இலைப்பகுதி மட்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் சேர்த்துட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்பொழுது நல்ல மணமாகவும் இருக்கும். ஹோட்டலெல்லாம் சர்வ் பண்ணும்பொழுது மேலே அந்த கிரேவி தகதகன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த நெய்யும் கூட. நெய்யும் நம்ம ஏற்கனவே சேர்த்தோம் இல்லைங்களா, சர்க்கரை, இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல பளபளப்பை கொடுக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரேவி அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் வெளியில் எத்தனையோ இடத்துல மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் ஒரு முறை மஷ்ரூம் கிரேவியை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்குங்க. இதில் நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்க்கவே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு மட்டுமே செஞ்சுருக்கோம். எந்தளவு கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரும் அவ்வளவு நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் தனி மிளகாய் தூள் அரைக்கும் பொழுது நல்ல புது மிளகாவாக கலராக இருக்க மிளகாவாக பார்த்து வாங்கி அரைச்சிக்கோங்க. இன்னும் கலர் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தனி மிளகாய் தூள் 1/2 கிலோனா 1/4 கிலோ அளவுள்ள காஷ்மீரி மிளகாய் கூடவே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காரமும் ஓரளவு பேலன்ஸ்டாக இருக்கும். கலரும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். வெளியில் மசாலா பொடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.